திருத்தணி அருகே பிஆர்பள்ளி ஊராட்சியில் நெசவு தொழிலாளர்கள் மின்சாரத்துறை அலுவலகத்தையும் அதிகாரிகளையும் கண்டித்து பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள பிஆர்பள்ளி ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட நெசவு தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களின் பிரதான தொழிலே நெசவுதான். 1500 நெசவாளர் பணிகளை மேற்கொண்டு வரும் இவர்களுக்கு நெசவு தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை திடீரென்று ஏற்பட்டுள்ளது. இதுக்கு காரணம் மின்சாரம் தரம் உயர்த்தி மின்மாற்றி மூலமாக வழங்குவதற்கு 2025 டிசம்பர் மாதம் முதல் திருத்தணி மின்சாரத்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கோரிக்கை வைக்கும் 2026 மார்ச் மாதம் வரை இதற்கான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் நெசவு தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாகவும், இதனால் ஒரு நாளைக்கு ஒரு நெசவாளர் குடும்பத்துக்கு 1500 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். புகார் கொடுத்த பின்பும் நெசவு தொழிலாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மின்சாரத்துறை அதிகாரிகள் மின்மாற்றியை சரி செய்து கொடுப்பதற்கு 25,000 முதல் கேட்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது லஞ்ச பணமாக இருந்தாலும் பணம் கொடுக்கின்றோம், நாங்கள் நெசவாளர்கள் அனைவரும் இதனை பகிர்ந்து மின்சாரத்துறை அதிகாரிகள் தங்களுக்கு வழங்குகிறோம், உடனடியாக மின்மாற்றி தரம் உயர்த்தி வழங்குங்கள் என்று தெரிவித்தாலும் அவர்கள் அதிக பணத்தை எதிர்பார்த்து கொண்டு எங்களுக்கு உடனடியாக மின்மாற்றி கொடுக்காமல் எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்படைய செய்து விடுகின்றனர் என்று நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுத்தும் பயனில்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். எனவே மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அறிஞர் அண்ணா நெசவாளர் முன்னேற்ற சங்க தலைவர் கலாம் விஜயன் செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். திருத்தணி ஒன்றியம் பிச்சுட்டுப்பள்ளி கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் வசித்து வருகிறோம். இதில் 1000 குடும்பங்களை சேர்ந்த விசைத்தறி நெசவாளர்கள் நேரடியாக விசைத்தறிகளை வைத்து உற்பத்தி செய்து வருகிறோம். எங்களுக்கு கடந்த 2 மாத காலமாக மின்சாரம் சரிவரா கிடைக்காமல் தொழில் நிறுத்தி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. சரியான மின் இணைப்பு மின்சார குளறுபடிகளை சரி செய்து கொடுக்க திருத்தணி செயற்பொறியாளர் அவர்களிடம் கடந்த 12/2/2026 மின் நுகர்வோர் குறைதீர் முகாம் கூட்டத்தில் மனு செய்திருந்தோம். அதன் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. இன்றும் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே விசைத்தறி நெசவுக்காக கொண்டு வரப்பட்ட டிரான்ஸ்பாரமில் தமிழக அரசினுடைய உத்தரவின் பேரில் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பு எங்களுக்காக போடப்பட்ட டிரான்ஸ்பாரமிலிருந்து பிரித்து கொடுக்கப்பட்டது. அதனால் எங்கள் விசைத்தறி தொழில் பாதிப்படைகிறது. விவசாயிகளுக்கு தனியான டிரான்ஸ்பார் அமைத்து அவர்களுக்கு மின் இணைப்பு தனியாகவும், ஏற்கனவே விசைத்தறி நெசவுக்காக ஏற்படுத்திய டிரான்ஸ்பாரமிலிருந்து நெசவாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கைக்கு இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போன்று ஊர் முழுவதும் சிங்கிள் பேஸ் மற்றும் 3A2 சர்வீஸ்களில் அடிக்கடி மின்னிறுத்தம் ஏற்பட்டு வருவதால் புதிய டிரான்ஸ்பார்மர்களை உயர் மின்னழுத்தம் உருவாக்க வேண்டும் என கோரிக்கை கொடுத்திருந்தோம். அதற்கான இடங்களை தேர்வு செய்து ஆய்வு செய்து சொல்வதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரை எதுவும் அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளவில்லை. இன்று புகார் கொடுத்த பொழுது மீண்டும் நாளை ஆய்வு செய்கிறோம் என்று பதில் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆய்வு செய்வது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தீர்வு வேண்டும். 2 மாத காலமாக தறிகள் இயக்க முடியாமல் எங்கள் வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் வறுமையில் இருக்கிறோம். எனவே விரைவாக இதை நடவடிக்கை எடுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். 1 மாத காலமாகும் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு என்று அதிகாரி அவர்கள் கூறியிருக்கிறார். மின்சாரத்துறை அதிகாரி யாரைய பார்த்தீங்க? திருத்தணி செயற்பொறியாளர் அவர்கள் இருந்தாங்க. அது ஏற்கனவே மனு அவர்கிட்ட தானே கொடுத்துருப்பீங்க? அவர்கிட்ட தான் கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு 2 மாசமா அந்த கொடுத்ததுல டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைக்காக அவங்க நடவடிக்கை எடுக்கலையா? எதுவும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. எத்தனை பேர் இதுல நெசவு தொழிலாளர்கள் பாதிப்பட்டிருக்கீங்க? 1000 குடும்பங்கள் சேர்ந்த நெசவாளர்கள் பாதிக்கிறோம். 1500 பேர் பாதிக்கிறோம். நஷ்டம் உங்களுக்கு எவ்வளவு அடைஞ்சிருக்கு? எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் இதனால நஷ்டம். ஒரு நாளைக்கு 60 நாளா இது பிரச்சனை இருக்கு. இப்ப ஏன் மாத்தி கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம்? ஏன் மாத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல இப்ப அந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்றது அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? இடம் இல்ல, டிரான்ஸ்ஃபார்ம் போடுறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே இடத்த நாங்க ஏற்படுத்தி கொடுத்தாலும் போஸ்ட் கம்ப நடனம் செய்யணும், அதுக்கான செலவுகள்லாம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்துக்கணும்னா மக்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கம்பத்துக்கு 25,000 ரூபாய் 22,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அதையும் நாங்க கொடுக்க தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் அந்த ஏற்பாடுகள் எதுவும் நடக்கல. பணம் கொடுக்குறோம்னு அவங்க கேட்ட பணம் கொடுக்குறோம்னு சொல்லி நாங்க
கொடுக்குறோன்னு பண்ணி கொடுக்கலையா? வேலை நடக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து மின் இணைப்பு இல்ல, தொழில் நடக்கல. அதனால அப்படியாவது நாங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் நடக்க மாட்டேங்குது. மொத்தத்துல வந்து உங்களுக்கு நெசவு தொழில் இதனால 2 மாசமா பாதிக்குது. இதனால 2 மாசமா பாதிக்குது. மின்சாரத்துறை அதிகாரிகள் எங்களோட கோரிக்கையை தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி வந்திருந்தாலும் கூட எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழக அரசு ஏன் இப்படி நெசவாளர்களை வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியல. அதே நேரத்துல மின்சாரத்துறையும் நெசவாளரோட வயித்துல அடிக்கிறாங்க. ஏன்னு தெரியல. உரிய அதிகாரிகள் உரிய வேலையை உரிய நேரத்துல செஞ்சு கொடுத்தாதான் எங்களை மாதிரியான ஏழ்மைகள்லாம் வந்து பிழைக்க முடியும். எங்களோட பிழைப்புக்கும் வாழ்வுக்கும் வழி செய்யுங்க அப்படின்னு இந்த மூலமா கேட்டுக்கிறோம்.